வணக்கம். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி மார்க்கிங், ஃபைலிங், ஃபிளாட் ஸ்கொயர் மற்றும் சரிபார்த்தலுக்கான இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். நாம் இந்த அமர்வை ஆரம்பிக்கலாம். இப்போது நாம் இந்த அமர்வின் நோக்கங்களை தெரிந்து கொள்வோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள். பொருத்தமான டூல்ஸை அடையாளம் காணுதல், வரைபடத்தின்படி பணிப்பொருளில் மார்க் செய்தல், தேவைப்படும் அளவுக்கு பணிப்பொருளை ஃபைல் செய்தல், ஒரு ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி பணிப்பொருளின் ஃபிளாட்னஸ் மற்றும் ஸ்கொயர்னஸ் சரிபார்த்தல். இப்போது தேவையான டூல்ஸ்களை பார்ப்போம். முதலில் நாம் அவற்றை பட்டியலிடுவோம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர்ஸ், டிவைடர்ஸ், ட்ரை ஸ்கொயர், ஜெனி கேலிப்பர்ஸ், கேலிப்பர்ஸ், பால் பின் ஹேமர், டாட் பஞ்ச், பெஞ்ச் வைஸ் ஃபைல்ஸ், hacksaw frame, hacksaw blade, surface table, vernier caliper, marking media, parallel blocks, anvil, universal gauge. இப்போது இவை ஒவ்வொன்றையும் பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக அறிந்து கொள்வோம். ஸ்டீல் ரூல், அளவை குறிக்கவும் அளவிடவும் 0.5 மில்லிமீட்டர் துல்லியத்துடன் கூடிய ஸ்டீல் ரூலை பயன்படுத்தவும். ஸ்கிரைபர், ஸ்கிரைபர் என்பது லைன்களை ஸ்கிரைப் செய்ய பயன்படும் ஒரு டூல். டிவைடர், வட்டங்கள், ஆர்க்குகள் ஆகியவற்றை ஸ்கிரைபிங் செய்யவும் தூரங்களை மாற்றுவதற்கும் படிப்படியாக அளவிடவும் டிவைடர் பயன்படுத்தப்படுகிறது. ட்ரை ஸ்கொயர், ட்ரை ஸ்கொயர் என்பது ஒரு மேற்பரப்பின் ஸ்கொயர்னஸ் 90 டிகிரிஸ் கோணங்கள் மற்றும் ஃபிளாட்னஸ் சரிபார்க்க பயன்படும் ஒரு டூல் ஆகும். ஜெனி கேலிப்பர், ஜெனி கேலிப்பர் அல்லது ஆட் லெக் கேலிப்பர்ஸ் ஒரு காம்பஸுக்கு ஒத்த அதே வழியில் வேலை செய்கிறது. ஒரு முனை ஒரு நிலையான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது, மற்றொன்று குறிக்க அல்லது அளவிட பயன்படுகிறது. கேலிப்பர்கள், இவை ஒரு ஸ்டீல் ரூலிலிருந்து ஒரு பணிப்பொருளுக்கும் மற்றும் மறுதலையாகவும் அளவீடுகளை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் மறைமுக அளவீட்டு டூல்ஸ் ஆகும். பால் பின் ஹேமர், விட்னஸ் மார்க்குகளை உருவாக்க டாட் பஞ்ச் உடன் பயன்படுத்தப்படுகிறது. டாட் பஞ்ச், ஒரு பஞ்ச் என்பது ஒரு வெட்டுத்தடம் அல்லது விட்னஸ் மார்க்கை உருவாக்க பயன்படும் ஒரு டூல் ஆகும். பெஞ்ச் வைஸ், ஒரு பெஞ்ச் வைஸ் என்பது பணிப்பொருளை பிடிப்பதற்கான ஒரு பணிப்பொருள் பிடிக்கும் சாதனமாகும். ஃபைல், ஃபைல் என்பது ஒரு பணிப்பொருளில் இருந்து நுண்ணிய அளவிலான பொருட்களை அகற்ற பயன்படும் ஒரு ஹேண்ட் டூல் ஆகும். வெவ்வேறு செக்ஷன்களில் உலோகங்களை வெட்டுவதற்கு ஒரு ஹேக்ஸா ஃப்ரேம் ஒரு பிளேடுடன் பயன்படுத்தப்படுகிறது. சர்ஃபஸ் டேபிள், மேற்பரப்பு மேசை என்பது ஒரு தட்டையான மற்றும் பிளெயின் மேற்பரப்பு ஆகும். இது பரிமாண அளவீட்டுக்கான ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் இடமாக பயன்படுத்தப்படுகிறது. வெர்னியர் கேலிப்பர், ஒரு வெர்னியர் கேலிப்பர் என்பது லீனியர் டைமென்ஷன்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அளவிடும் சாதனமாக வரையறுக்கப்படுகிறது. மெஷரிங் ஜாஸ்களின் உதவியுடன் வட்டமான பொருட்களின் விட்டத்தை அளவிடுவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. மார்க்கிங் மீடியா, மார்க்கிங் மீடியா என்பது குறிக்கப்பட்ட கோடுகளை தெளிவாக வேறுபடுத்துவதற்காக உலோகத்தின் மேற்பரப்பில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகும். பேரலல் பிளாக்ஸ், பேரலல் பிளாக்ஸ் என்பது செவ்வக வடிவ உலோக பிளாக்ஸ் ஆகும். இது மெஷினிங் செய்வதற்காக ஒர்க் பீஸுகளை அமைக்கவும் வேலையை இணையாக வைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்வில், ஆன்வில் என்பது ஒரு உலோக வேலை செய்யும் கருவியாகும். இது ஒரு பெரிய உலோகத் தொகுதியை கொண்டுள்ளது. இதன் மேல் தட்டையான மேற்பரப்பு கொண்ட பொதுவாக ஃபோர்ஜ்ட் அல்லது காஸ்ட் மெட்டலை வைத்து மற்றொரு பொருளால் அடித்தல் அல்லது வேலை செய்தல். யுனிவர்சல் கேஜ், யுனிவர்சல் சர்ஃபஸ் கேஜ் என்பது எக்கு மூலம் செய்யப்பட்ட ஒரு பரிமாணமற்ற மெஷரிங் டூல் ஆகும். இது பொதுவாக ஒரு கோட்டினை வரைதல் அல்லது பொறிப்பதன் மூலம் ஒர்க் பீஸ் அளவீடுகளை மாற்ற பயன்படுத்தப்படுகிறது. ஃபிளாட் மற்றும் சதுரத்தை ஃபைல் செய்தல்,
அடுத்து பிளஸ் அல்லது மைனஸ் 0.5 mm-க்குள் அளவுகளை பராமரித்து ஃபிளாட் மற்றும் சதுரத்தை ஃபைல் செய்வதற்கான செயல்முறையை அறிந்து கொள்வோம். ஃபிளாட் மற்றும் சதுரத்தை ஃபைல் செய்யும் செயல்முறை 3 முக்கிய படிகளை கொண்டுள்ளது. அவை: படி 1 பணிப்பொருள் தயாரிப்பு, படி 2 ஃபைலிங், படி 3 சரிபார்த்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல். இப்போது இந்த படிகள் ஒவ்வொன்றையும் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். இதில் முதல் படி பணிப்பொருளை தயாரிப்பது. இந்த ஸ்டெப்பில் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்ப்பது அடங்கும். கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் தேவையான அளவை விட 3 mm-க்கும் பெரியதாக இருந்தால் அதிகப்படியான பொருளை ஹாக்ஸா செய்யவும். அடுத்தபடி பாஸ்டட் ஃபைல் பயன்படுத்தி துவக்க ஃபைலிங் செய்வதாகும். ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள எல்லா பக்கங்களையும் ஃபைல் செய்யவும். மார்க்கிங் மீடியாவை தடவவும். பொருத்தமான டூல்ஸை பயன்படுத்தி வரைபடத்தின்படி தேவையான டைமென்ஷன்களை குறிக்கவும். முதலில் சர்ஃபஸ் பிளேட்டை சுத்தம் செய்யவும். ஒரு ஸ்டீல் ரூலர் பயன்படுத்தி ஜென்னி கேலிஃபரை 70 mm-க்கு அமைக்கவும். ஃபிளாட் பனிப்பொருளை சர்ஃபஸ் பிளேட்டில் வைத்து பிடித்து ஜென்னி கேலிப்பர்ஸ் பயன்படுத்தி விட்னஸ் லைன்களை 70 mm x 70 mm என குறிக்கவும். இப்போது மார்க் செய்யப்பட்ட பனிப்பொருளை ஆன்வில் மீது வைக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் ஹேமரின் உதவியுடன் மார்க் செய்யப்பட்ட லைனில் விட்னஸ் மார்க்குகளை உருவாக்கவும். இப்போது ஒரு ட்ரை ஸ்கொயர் உதவியுடன் மட்டத்தை சரிபார்த்து மார்க் செய்யப்பட்ட பனிப்பொருளை ஒரு பெஞ்ச் வைஸில் சரியாக பிடிக்கவும். டெட் ஸ்மூத் அல்லது ஸ்மூத் ஃபைல் பயன்படுத்தி ஃபைல் செய்து விட்னஸ் மார்க் செய்யப்பட்ட லைன் தொடர்பாக ஒரு பக்கத்தில் உள்ள அதிகப்படியான பொருட்களை அகற்றவும். அளவை பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 mm என பராமரிப்பதன் மூலம் 70 mm x 70 mm x 18 mm பனிப்பொருளில் தேவையான ஸ்கொயர்னஸ் அடைய அடுத்த பக்கத்தில் செயல்முறையை மீண்டும் செய்யவும். இப்போது நாம் சரிபார்ப்பு மற்றும் மதிப்பீடு கட்டத்திற்கு செல்லலாம். ஒரு வெர்னியர் கேலிப்பர்ஸ் உதவியுடன் அளவை சரிபார்க்கவும். ஒரு ட்ரை ஸ்கொயர் கொண்டு ஸ்கொயர்னஸ் மற்றும் ஃபிளாட்னஸை சரிபார்க்கவும். சுத்தம் செய்து எண்ணெய் தடவி மதிப்பீட்டிற்காக பாதுகாக்கவும். தொகுப்பாக நாம் கற்றுக்கொண்டவை: பொருத்தமான டூல்ஸ்களை அடையாளம் காணுதல், வரைபடத்தின் படி பனிப்பொருளில் மார்க் செய்தல், தேவைப்படும் அளவுக்கு பனிப்பொருளை ஃபைல் செய்தல், ஒரு ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி பனிப்பொருளின் ஃபிளாட்னஸ் மற்றும் ஸ்கொயர்னஸை சரிபார்த்தல். எனவே ட்ரை ஸ்கொயர் பயன்படுத்தி மார்க்கிங், ஃபிளாட் மற்றும் சதுரத்தை ஃபைலிங் செய்தல் மற்றும் சரிபார்த்தல் என்பது இதுவே ஆகும். நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.